கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கென்று எதிரிகள் யாவரும் இல்லை. ஆனால் பல பேர் அவரை எதிரியாக நினைத்து பல்வேறு வழிகளிலே அவருக்கு துன்ப துயர கொடுத்தவர்கள் நிறைய பேர் உண்டு என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு சான்றாக அமைகிறது. அதிலே மிக குறிப்பாக நாம் குறிப்பிடுகின்ற வகையிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்று அந்த பட்டியலிலே இடம்பெறுகின்றவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் இயேசுவினுடைய அவருடைய போதனைக்கும் அவருக்கும் எதிர்ப்பாகவே இருந்தவர்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. இன்றைக்கு இந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் யார் என்று ஆண்டவர் அவர்களை தோலுரித்து காட்டுகின்றார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் இருக்கின்ற இடம் அதிகாரம் கொண்டது. ஆனால் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போன்று நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்கின்றார். வார்த்தைகள் என்பது அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட வகையிலே அவர்கள் கொடுக்கின்ற மோசேயின் இடத்திலிருந்து சொல்கின்ற அறிவுரைகளாகவும் நமக்கு கொடுக்கின்ற வழிமுறைகளாகவும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ற ஒரு தனி மனித நிலையிலே பார்க்கின்ற பொழுது தகுதியில்லாத மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல நிலைகளிலே நமக்கு தலைவர்களாக இருக்கின்றவர்களெல்லாம் சற்று நினைத்து பார்ப்போம். அவர்களெல்லாம் எப்படி நடத்துகின்றார்கள்? அவர்களெல்லாம் எப்படி தங்களுடைய ஆட்சி பொறுப்பிலே இருந்து மக்களுக்கு நன்மை செய்கின்றார்கள் என்று நினைத்து பாருங்கள். ஒருவரும் கிடையாது. ஆனால் ஆட்சியில் அதிகாரத்தை விரும்புவார்கள். அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள், அனுபவிப்பார்கள். ஆனால் மக்களுடைய நலனை பற்றி கவலையே படமாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் பரிசேயர்கள் என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இப்படிப்பட்டவர்களைத்தான் மறைநூல் அறிஞர்கள் என்று அன்றைக்கு சொன்னவர்களை இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கண்முன் வைக்கின்றார். எனவே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள், கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்கள். இதையெல்லாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்றார்கள், அதன்படி வாழ்கின்றார்கள். அதுதான் இந்த நம்பகத்தன்மைக்கு அடிப்படையான ஒன்று. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், இந்த நம்பகத்தன்மை இல்லாதவர்களாக பணம், அதிகாரம், பலம் இவைகளை கொண்டு அவர்களெல்லாம் அதிகாரத்திற்கு வந்து விடுகிறார்கள். இந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த அதிகாரத்திற்கு நாம் உட்பட வேண்டும். ஆனால் அவர்களை போன்று நாம் வாழக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எடுத்து சொல்கின்றார். ஏன் அவர்களை போன்று நாம் வாழக்கூடாது என்று சொன்னால், அவர் சொல்கின்ற 3 காரணங்களை நாம் பார்ப்போம். முதலிலே, அவர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். எனவே அவர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களை பாருங்கள். வீர ஆவேசத்துடன் முழக்கமிடுவார்கள், மேடையிலே பேசுவார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய செயல்பாடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் வெற்று செயல்பாடுகள் தான் இருக்கும். வாழ்வுக்கும் அவர்கள் சொல்லுகின்ற செயல்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நிலையைத்தான் நாம் பார்ப்போம். எனவே முரண்பாடான வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் இவர்கள் என்பதையெல்லாம் நாம் நினைத்து இவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கின்றார். எனவே அவர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். எனவே நீங்கள் அவர்களை போன்று சொல்லில் வல்லவர்களாக இல்லாமல் செயலில் நல்லவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது முதல் கருத்து. இரண்டாவது கருத்தை பாருங்கள். மக்களின் தோளிலே பழுவான சுமத்தற்கரிய சுமைகளை கட்டி ஏற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் கூட தொட்டு அசைக்கக்கூட முன் வரமாட்டார்கள் என்று சொல்கின்றார். மக்களுக்குத்தான் உபதேசம், மக்களுக்குத்தான் அந்த சட்ட சுமைகள்.
ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இவர்கள் எதையும் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அங்கே ஆண்டவர் வெள்ளிடை மலையாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். எனவே மக்களுக்கு ஒரு வழி என்று, தங்களுக்கென்று தனி வழி என்று இவர்கள் வைத்துக் கொள்வார்கள். எனவே அவர்களை நம்பாதீர்கள், அவர்களை பின்பற்றாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது காரணம் பாருங்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே செய்கிறார்கள். தங்களுடைய வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளிலே மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், தன் புகழ், தற்புகழ்ச்சி. இதைத்தான் விரும்புகின்றார்கள். தங்களை நல்லவர்கள் என்று அவர்கள் காட்டிக்கொள்கின்றார்கள். மக்கள் தங்களை புனிதர்கள் என்று போற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தான் ஒரு கருவி, தன் வழியாக இறைவனை போற்ற வேண்டும் என்று மக்கள் நினைப்பதே கிடையாது, நினைக்க விடவும் கூடாது என்ற வகையிலே தங்களை மையமாக, தங்களை முதன்மையாக வைத்து வாழ்கின்ற மக்கள், தற்புகழ்ச்சி கொண்டவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள். இப்படி இருக்கின்றவர்களைத்தான் நம்பாதீர்கள் என்று, அவர்களை வழி நடத்தி செல்கின்ற வழியிலே நீங்கள் செல்லாதீர்கள், ஆனால் அவருடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சட்டங்களை கடைபிடிப்போம். ஆனால் சட்டங்களை நமக்கு கொடுக்கின்றவருடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நமக்கு யோக்கியம் சொல்வார்கள், ஆனால் அவர்கள் அதை செலுத்த மாட்டார்கள். நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுரை சொல்லுவார்கள், ஆனால் அப்படியே அவர்கள் வாழ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டாம். ஆனால் சட்டங்களை, ஒழுங்குகளை கடைபிடித்து நடங்கள், வாழுங்கள் என்ற ஆண்டவருடைய செய்திக்கு செவிமடுத்த நாம் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் துர்மாதிரியாக வாழ்கின்றவர்களை நாம் தவிர்ப்போம் என்ற நிலையிலே இறையருளை வேண்டுவோம். ஆமென்.